சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர், பாலின் சுவை பன்னீரின் புரதத்துடன். தமிழ் பன்னீர். ஓட்ஸ் சாப்பிட்றது ஹெல்த்தியா, தண்ணி குடிக்கிறது ஹெல்த்தியா, மாம்பழம் சாப்பிட்றது ஹெல்த்தியா? இட்ஸ் அ ஃபால்ட்டி கொஸ்டின். தப்பான கேள்வி அது. கடையில் பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே லேசை க்ரஷ் பண்ணி தூவி அதில் கொஞ்சம் முட்டையோட சேர்ந்து கொஞ்சம் மைதால டிப் பண்ணி எண்ணெயில் வறுன்னு வறுத்தீங்கன்னா அது கார்போஹைட்ரேட்ஸை ஃப்ரை பண்ணுறதாயிருது. மேலே வெண்டைக்காய் வெங்காயம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சீசனெல்லாம் தமிழ்நாட்டில் எந்தெந்த வெஜிடபிள்ஸ்னு லிஸ்டே போட்டிருக்காங்க. அந்த வெஜிடபிள்ஸை போய் வாங்குங்க. சாப்பிடும் போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அங்கே இருக்க அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு மசிலா பெருசாது. அந்த மயோசின் அப்படியே வீங்குது. சடனா டாக்டர் சந்தோஷ பாத்தீங்க, அவர் உங்க மைண்ட்ல புரோட்டீன் சாப்பிடுன்னு சொல்லிட்டாருன்னு உடனே இமீடியட்டா நீங்க அந்த கோழி நல்ல ஹெல்த்தியா சுத்தி நடந்து வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகி நல்ல நேச்சுரலான ஃபுட்ஸ் சாப்பிட்டுருக்கான்றது எப்போ தெரியும்னா முட்டையை உடைச்சு தவால போடும்போது தான் தெரியும். அதுக்கு முன்னால எப்படி தெரியும்? வெள்ளை முட்டை இதை ப்ரௌன் ஆக்கி நம்ம நேச்சுரலா காட்டினா 5 ரூபாய் எக்ஸ்ட்ரான்னா யாருங்க வெள்ளை முட்டைய ப்ரௌனே காக்க மாட்டா? சாதாரண கோழி முட்டையை இப்படி டீ தூளில் முக்கிய எடுத்தால் அனைவரும் ஏமாறும் தரமான நாட்டு கோழி முட்டை தயார். அந்த ட்ரீல இருக்க எல்லா பகுதியுமே மெடிசின். ஸ்டெம்மும் மெடிசின், லீஃப்லயும் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, பூலையும் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. பனானா ஸ்டெம்மை நல்லா சாப் பண்ணிட்டு தயிரில் போட்டு சோக் பண்ணிட்டு அடுத்த நாள் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் டே பசியே இருக்காது. பீஃப் ஒரு சைடு இருக்கு, போர்க் ஒரு சைடு இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துலயுமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குல்ல டாக்டர்? இதுல கன்ஃபியூஷனே வேணாம். பீஃப்ல இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன்ல ஆர்த்தோபெடிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்ஜன் டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப் தான் இருக்காரு. அவரோட தான் நம்ம பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எனக்கு உங்ககிட்ட இருக்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, இப்போ நம்ம ஜென்ரலாவே நிறைய பேர் பார்த்தோம்னா நான்வெஜ் வந்து டெய்லி சாப்பிட்றாங்க. எவ்ரிடே சம் மீட் ஆர் ஏதோ ஒரு சீ ஃபுட் இருந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி எவ்ரிடே நான்வெஜ் சாப்பிட்றது ஹெல்தியா? ஸோ நம்ம சாப்பாடை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் நம்ம எது சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடுக்கு தேவையான ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் நம்ம பண்ணிட்டோமான்றது ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க என்கிட்டன்னா, ஓட்ஸ் சாப்பிட்றது ஹெல்த்தியா, தண்ணி குடிக்கிறது ஹெல்த்தியா, மாம்பழம் சாப்பிட்றது ஹெல்த்தியா? இட்ஸ் அ ஃபால்ட்டி கொஸ்டின். தப்பான கேள்வி அது. தப்பான கேள்விங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ணுற மாதிரி ஆன்சர்ஸ் நம்ம தரது ரொம்ப கஷ்டம். ஸோ நான்வெஜ் டெய்லி சாப்பிடலாமா? சில பேர் டெஃபினட்டாக சாப்பிடலாம். யார் சாப்பிடலாம்? டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஜிம்முக்கு போய் அவங்களோட டெய்லி எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்டை ஹையாக வச்சுருக்கவங்க டெஃபினட்டாக நான் வெஜிடேரியன் டெய்லி கூட சாப்பிடலாம். அண்ட் நான் வெஜிடேரியன் எப்படி குக் பண்ணி சாப்பிட்றோன்றது ரொம்ப முக்கியம். நான் வெஜிடேரியனை கம்மி எண்ணெய் போட்டோ இல்லை கிரில் பண்ணியோ இல்லை வீட்டில் சமைச்சு சாப்பிடும் போது அது ஆக்சுவலாக பியோர் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஆனால் அதே நான் வெஜிடேரியனை கடையில் பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே லேசை க்ரஷ் பண்ணி தூவி அதில் கொஞ்சம் முட்டையோட சேர்ந்து கொஞ்சம் மைதால டிப் பண்ணி எண்ணெயில் வறுன்னு வறுத்தீங்கன்னா அது கார்போஹைட்ரேட்ஸை ஃப்ரை பண்ணுறதாயிருது. ஸோ கார்போஹைட்ரேட்னா என்ன? கார்போனா சர்க்கரை. ஸோ அதை சர்க்கரையை நீங்கள் ஹை டெம்பரேச்சரில் ஃப்ரை பண்ணும் போது என்ன ஆகும்னா கேரமலைசேஷன் ஒன்று வரும். இந்த சர்க்கரை அப்படியே ப்ரௌன் ஆகும்ல, அது கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னா அந்த கேரமலைசேஷன் தட் இஸ் ஹார்ம்ஃபுல். ஸோ அதனால நீங்க நான் வெஜிடேரியன் நீங்க சாப்பிட்றீங்கன்னா அதை பிரெட் பட்டரு ரஸ்க்கு கிஸ்கு போட்டு டிப் பண்ணி வறுத்து சாப்பிடாதீங்க. அதை கம்மி ஆயிலோட குழம்புலையோ கிரில் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடுங்க. அதுதான் ஹெல்த்தி. நீங்கள் இப்போ சொல்லும்போது இந்த ஃபிட்னஸ் பண்ணுறவங்க சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ நான் ஃபிட்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா டெய்லி நான் சிக்கன் சாப்பிட்டா இந்த சம்மருக்கு ஓகேவா? டெய்லி. ஸோ இப்போ நான் எதுவுமே நம்ம ஹியூமன் பீயிங்ஸாக ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு சர்வைவ் பண்ணோன்றது தேவையே கிடையாது. ஏன் சீசன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங், சம்மர்னு கிடையாது. நம்ம ஒரு ஈக்வட்டோரியல் கண்ட்ரி. அதனால நம்மளுக்கு இது புரியுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் சில கண்ட்ரீஸில் 6 மாதம் வின்டரு, 6 மாதம் சம்மர். அந்த ஃபுட்டு நம்ம சாப்பிடவே முடியாது. ஒரே ஃபுட்டை த்ரூ அவுட் த இயர் நம்ம சாப்பிடவே முடியாது. எப்பவுமே ஃபுட்டு ஒரு
மெஜாரிட்டி ஆஃப் காமன்லி அவைலபிள் லோக்கல் ஃபுட்ஸ். உங்க நாட்டில் வெரைட்டியா எது எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போங்க. லோக்கல் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் ஈசிஆர்லாம் 2-3 இருக்கு. இங்க மெட்ராஸ்ல இருக்கான்னு தெரியல. கூகுள் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் லோக்கல்லா எந்தெந்த வெஜிடபிள்ஸ் எந்தெந்த மாசத்துல வளர்க்கப்படுது. ஆக்சுவலா மேல இந்தந்த வெஜிடபிள்ஸ், மேல வெண்டைக்காய் வெங்காயம் நினைக்கிறேன், அந்த மாதிரி சீசனலா தமிழ்நாட்டில் எந்தெந்த வெஜிடபிள்ஸ்னு லிஸ்டே போட்டிருக்காங்க. அந்த வெஜிடபிள்ஸை போய் வாங்குங்க. சோர்ஸ் லோக்கலி. ஏன்னா லோக்கலா நீங்க சோர்ஸ் பண்றது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரிசர்ச் நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இப்போ நம்ம ஃபிட்னஸ் பண்ணும்போது ஜிம்முக்கு போகும்போது இந்த புரோட்டீன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பவுடர் ஃபார்ம்ல வந்து கான்சென்ட்ரேட்டா எடுத்துக்கிறாங்களே டாக்டர், அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ புரோட்டீன் பவுடர்னா என்ன நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபுட் சோர்ஸ் எடுக்கிறோம். கோழியே ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படியே ஓடி போய் ஒரு கோழியை பிடிக்கிறோன்னு வைங்க. பிடிச்சா அந்த கோழியில நீங்க பாத்தீங்கன்னா மூவிங் டிஷ்யூஸ் எல்லாமே புரோட்டீன் தான். நம்மளுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நம்ம மசில்ஸ்ல என்ன இருக்குன்னா மயோசின்னு ஒரு புரோட்டீன் இருக்கு. இட்ஸ் அ புரோட்டீன் which is formed by proteins which come from chicken, fish, soya, peas. எல்லா புரோட்டீன்ஸ்ல இருந்து வர அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடும் போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அங்க இருக்க அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு மசிலா பெருசாது. அந்த மயோசின் அப்படியே வீங்குது. ஸோ நம்ம புரோட்டீன் வந்து நம்ம உடம்புல ஒரு நாளும் சாகிற செல்ஸை திரும்பி தயாரிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தேவை. ஸோ பேசிக்கா 1 கிராம் per kg per day. தட் இஸ் விமென்னா 60 கிராம் ஒரு நாளைக்கு சாப்பிடணும். மென்னுனா 80 கிராம் சாப்பிடணும். உங்க வெயிட் எவ்வளவோ அதுக்கு 1 கிராம். இது வந்து பேசிக் ரிக்வயர்மெண்ட். ஸோ எக்ஸசைஸ் எல்லாம் பண்றீங்க, உங்க பாடியை நீங்க ஃபிட் ஆக்கிக்கணும்னு நீங்க பாக்குறீங்க, உங்க ஜாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா வைக்கணும்னு நீங்க பாக்குறீங்கன்னா அப்படி ஸ்லோவா யூ கேன் இன்க்ரீஸ். 1 கிராம்ல இருந்து ஒரு மாசம் 1.1, 1.2, 1.3 அப் டு 2 கிராம்ஸ் வரைக்கும் நீங்க போகலாம். 2 கிராம்ஸுக்கு மேல நீங்க போகும்போது ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் டு டேக் தி டாக்டர்ஸ் அட்வைஸ். இது இந்தியாவில் மட்டும் தான் நான் சொல்றேன். ஏன்னா இந்தியாவில் நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு புரோட்டீன் ரொம்ப தரதில்லை. ஸோ புரோட்டீன் நம்ம சின்ன வயசுல இருந்து தந்தா உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ற என்சைம்ஸ் சின்ன வயசுல இருந்தே சுரக்கி இருக்கும். புரோட்டீனை இன்டெஸ்டைன்ல டைஜஸ்ட் பண்ற பாக்டீரியா நிறைய இருக்கும். ஸோ நீங்க சின்ன வயசுல இருந்தே கார்போஹைட்ரேட் தான் எடுத்துட்டு இருக்கீங்க. சடனா டாக்டர் சந்தோஷ பாத்தீங்க, அவர் உங்க மைண்ட்ல புரோட்டீன் சாப்பிடுன்னு சொல்லிட்டாருன்னு உடனே இமீடியட்டா நீங்க 0.5 கிராம்ஸ்ல இருந்து நீங்க 2 கிராம்ஸுக்கு போனீங்கன்னா வயிறெல்லாம் பிச்சுக்கும். யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ கேன் டேக் அப் டு a year, 1 வருஷம் கூட எடுத்துக்கலாம். எண்ட் கோல் என்னன்னா 12 மாசத்துல நீங்க உங்க உடம்புக்கு எவ்வளவு புரோட்டீன் தேவையோ அவ்வளவு எடுத்துக்கணும். அப்படி நீங்க பண்ணாதான் உங்க வயிறு அப்செட் ஆகாது. ஸோ நீங்க நேத்து வரைக்கும் ஸோ என் பேஷண்ட்ஸ் எல்லாம் சில பேர் ஒரு நாளைக்கு 10 இருந்து 15 கிராம் தான் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னா மேக் இட் 25, தென் கோ டு 35, தென் கோ டு 45, தென் கோ டு 50, 60. 6 மாசம் எடுத்துக்கோங்க. டக்குன்னு ஒரு நாள் அப்படியே கேட்டுட்டு சரி நான் புரோட்டீனே சாப்பிட்றது இல்லை, நிறைய புரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா நம்மளுக்கு நிறைய என்சைம்ஸ் தேவை புரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்றதுக்கு. உங்க ஸ்டமக் அதுக்கு ரெடியா இருக்காது. பட் கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா our body always adapts. இப்போ டாக்கிங் அபவுட் ப்ரோட்டீன் அண்ட் டைஜஷன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்துப்பாங்க ஃபார் ப்ரோட்டீன். அந்த முட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறவங்க இருக்காங்க, பட் வேக வைக்காம ரா எக்காவும் சாப்பிட்றவங்க இருக்காங்க. இல்லை எது பெட்டரா டைஜஸ்ட் ஆகும்? ஸோ நம்ம சயின்டிஃபிக்காக சொன்னா ரா எக்ல அவிடின்னு ஒரு புரோட்டீன் இருக்கு. அது நிறைய இட்ஸ் அன் ஆன்டி நியூட்ரியன்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது மோர் தென் தட், see raw eggsல there is a possibility of salmonella. நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த கூகுள் நாலேஜ்ல என்ன பிரச்சனைனா சால்மோனெல்லா முட்டைக்குள்ள வராது, சால்மோனெல்லா முட்டைக்கு வெளியில தான் இருக்கும்ன்றது. அது கரெக்ட் தான் 90% of the time that's the case. பட் சிக்கனுக்கே சால்மோனெல்லா இருக்குன்னு வைங்க முட்டை போடும் போது, அப்போ அதோட ஓவரீஸ்ல இருக்கும் சால்மோனெல்லா. அப்படின்னா முட்டைக்குள்ள யோக்ல வரும். அதை என்ன பண்ணுவீங்க? அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆல்வேஸ் பாயில் எக்ஸ் அண்ட் ஈட் so that you can kill any infection. எப்பவுமே குக்ட் எக்ஸ் தான்.
at the same time நம்ம எக்ஸ் பத்தி பாக்கும்போது இப்போ வெள்ளை கலர் ஒயிட் நார்மல் எக்ஸ் ஒரு சைடு இருக்கு பிரவுன் எக்ஸ் இருக்கு இந்த ஒயிட் சுகர் பிரவுன் சுகர் மாதிரி ஒயிட் எக்ஸ் அண்ட் பிரவுன் எக்ஸ் இந்த நாட்டு முட்டை அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நாட்டு முட்டை தான் ஹெல்தி அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்குல்ல டாக்டர் எது ஹெல்தி டாக்டர்? ஸோ இப்போ நம்ம ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா கலர் ஆஃப் த யோக் தான் பார்க்கணும். நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் விஷுவல் கிரீச்சர்ஸ், அதனால நம்மளை ஏமாத்திடுறாங்க சரியா. நம்மளுக்கு இதுதான் டிஃபரன்ஸ், இது பெட்டர்னு ஒரு ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சா அதை நம்ம ஈஸியா நம்பிடுறோம். ஸோ எந்த மாதிரி முட்டை சூப்பரான முட்டை தெரியுமா? முட்டையை உடைச்சி பார்க்கும் போது கரு நல்லா எல்லோவா இருக்குன்னா அந்த கோழி வெயில்ல நல்லா சுத்தி இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த யோக்ல இருக்க வேண்டிய சில நியூட்ரியன்ஸ் டென்ஸா இருக்கிறதுனால, நிறைய பிக்மெண்டேஷன் இருக்கிறதுனால அது நல்ல முட்டை. வெளியில இருந்து பார்த்து சொல்லவே முடியாது. யூ கேன் ஒன்லி ஜட்ஜ் அன் எக். அந்த கோழி நல்ல ஹெல்த்தியா சுத்தி நடந்து வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகி நல்ல நேச்சுரலான ஃபுட்ஸ் சாப்பிட்ருக்கான்றது எப்போ தெரியும்னா முட்டையை உடைச்சு தவால போடும்போது தான் தெரியும். அதுக்கு முன்னால எப்படி தெரியும்? பிரவுன் எக் ஏங்க, ஒரு நான் உங்களையே கேட்கிறேன், சரி வெள்ளை முட்டை இதை பிரவுன் ஆக்கி நம்ம நேச்சுரலா காட்டினா 5 ரூபா எக்ஸ்ட்ரான்னா யாருங்க வெள்ளை முட்டைய பிரவுன் எக் ஆக்க மாட்டா? சாதாரண கோழி முட்டையை இப்படி டீ தூளில் முக்கிய எடுத்தால் அனைவரும் ஏமாறும் தரமான நாட்டு கோழி முட்டை தயார். கமான். சோ இந்த மாதிரி சிம்பிள் டிஃபரன்சஸ்ல ஏமாறாதீங்க. நீங்களே போய் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிக்கன் ஃபார்மர் கிட்ட இருந்து பிரவுன் எக்ஸ் வாங்குறீங்களா? தட் இஸ் ஸ்மார்ட். சூப்பர் மார்க்கெட்ல எப்படி நீங்க சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. கலர் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அவுட்டர் கலர் வச்சு சொல்ல முடியாது. யோக் நீங்க அந்த நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்றல, அந்த நாட்டுக்கோழி முட்டைன்னா அதை வெட்டி தவால போட்டீங்கன்னா அந்த மஞ்சள் கரு அப்படியே பேசும் உங்ககிட்ட. அவ்வளோ டார்க்கா இருக்கும். இட் வில் பி தட் டார்க். வெளியில இருந்து பார்த்து சொல்ல முடியாது. You just cannot say. That's a new learning for me. But talking about fruits in general, especially banana. இந்த ஜிம் போறவங்கலாம் பாத்தீங்கன்னா ப்ரீ வொர்க்கவுட்டே ஒரு பனானா சாப்பிட்டு பண்றேன்ப்பா அப்படிம்பாங்க. அதுலயே வந்து இந்த ரெட் பனானா நேந்திரம்னு நிறைய இருக்கு. ஸோ எது பெட்டர், ரெட் பனானா? இப்போ பனானால ரெண்டு விஷயம். ஒன்று வந்து என்னன்னா, இட்ஸ் அ வெரி குட் குவாலிட்டி கார்போஹைட்ரேட், ஈஸிலி அவைலபிள், கேன் பி டேக்கன் பை ஆல் ஏஜஸ், ஹேஸ் ஹை ஃபைபர், பொட்டாசியம் இஸ் ஹை சரியா. அண்ட் பனானா பத்தி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியா தமிழ்நாடு எல்லாம் ரொம்ப லக்கி. அந்த ட்ரீல இருக்க எல்லா பகுதியுமே மெடிசின். ஸ்டெம்மும் மெடிசின், லீஃப்லயும் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, பூலையும் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ பனானான்னு மட்டும் பார்க்காம நம்ம பனானா ட்ரீல இருக்க எல்லா பார்ட்ஸுமே வி ஹாவ் டு யூஸ். எஸ்பெஷலி வெயிட் லாஸுக்கு நிறைய ஃபைபர் சாப்பிடணுன்றவங்க பனானா ஸ்டெம் மாதிரி எல்லா கடையிலையும் கிடைக்குது. பனானா ஸ்டெம் சூப் இல்ல பனானா ஸ்டெம்மை நல்லா சாப் பண்ணிட்டு தயிரில் போட்டு சோக் பண்ணிட்டு அடுத்த நாள் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் டே பசியே இருக்காது. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் அந்த விஷயம். பனானா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். அந்த கண்ட சிப்ஸ் கிப்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு எப்போ பனானா இருக்கு நம்ம தமிழ்நாட்டில், அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. எந்தெந்த பனானா இருக்கோ எல்லா பனானாவும் நல்லதுதாங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு பனானாவை புது புது ஷேப்பில் வெட்டி கிட்டி இன்ட்ரெஸ்டிங் ஆக்கி கொடுங்க. நம்ம பண்ற பாவங்களை நம்ம குழந்தைங்க மேலேயும் நம்ம திணிக்க கூடாது. இப்போ எல்லாரும் பனானா சிப்ஸ் நோக்கி see again, என்னோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட், எனிதிங் சுகர் யூ புட் இட் இன் ஆயில், you caramelize it. Caramelization ஒரு டிகிரி எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா it becomes harmful. ஸோ இந்த கேரமலைசேஷன் ப்ரௌன் கலர் அப்படின்னா எனக்கு இந்த மீட் கான்செப்ட் ஞாபகம் வருது. பீஃப் ஒரு சைடு இருக்கு, போர்க் ஒரு சைடு இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துலயுமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குல்ல டாக்டர்? இதுல கன்ஃபியூஷனே வேணாம். பீஃப்ல ஏன் பீஃப் வந்து ஜென்ரலா போர்க்கை விட பெட்டர்ன்றாங்க? ஒரு சிம்பிள் பாயிண்ட். ரெண்டு மீட்லயும் மீட்டை மட்டும் எடுத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. பீஃப்ல இருக்க ஃபேட் எடுத்தீங்கன்னா அந்த ஃபேட்ல கான்ஜுகேட்டட் லினோலிக் ஆசிட் ரொம்ப அதிகமா இருக்கும், CLA. போக்ல அது ரொம்ப கம்மி. பீஃப்ல ஒரு 6 யூனிட் இருந்தா போக்ல இட்ஸ் ஒன்லி 0.6 யூனிட். அந்த கான்ஜுகேட்டட் லினோலிக் ஆசிட் இஸ் a very healthy fatty acid. ஸோ அதனால என்ன கேட்டீங்கன்னா ஐ வுட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் பீஃப் ஓவர் போக். ஆனா போக்ல இஃப் யூ ஆர் ஏபிள் டு கெட் த லீன் மீட், that is almost as good as beef.
ஆனா எங்க இந்த லீன் மீட் வாங்குறது, இட்ஸ் ஆல் இன்டர்மிக்ஸ்ட் வித் த ஃபேட். போக் ஃபேட் ஐ வுட் ஜென்ரலி லைக் டு அவாய்ட். அது கூட see if you're again using it in moderation, calorie deficitல it is okay. ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் எனக்கு தெரிஞ்ச சில athletes எல்லாம் பீக் athletes they survive on pork. பட் அந்த லெவலுக்கு இருக்கணும், கரெக்டாக அந்த ஃபேட் எல்லாம் எடுத்துட்டு கரெக்டாக நீங்கள் ப்ரோட்டீன் மேக்ரோஸ் எல்லாம் பார்த்து சாப்பிட்றாளா இருந்தால் போர்க் ஓகே, இல்லைன்னா பீஃப் இஸ் ப்ரிஃபர்ட். ப்ரோட்டீன் சோர்ஸ் என்னன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐ வுட் புட் பீஃப். சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர், பாலின் சுவை பன்னீரின் புரதத்துடன். தமிழ் பன்னீர்.